ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் குழந்தை பிரசவித்து பெண் இறந்த நிலையில் உரிய முறையில் விசாரணை மேற்கொள்ளவில்லை என வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் பிரசவித்த நிலையில் உதரப்போக்கு காரணமாக உயிரிழந்தார். இந்நிலையில் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக வட்டாட்சியர், டிஎஸ்பி மற்றும் மருத்துவ அலுவலர்கள் அறிவித்திருந்த நிலையில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சரியான முறையில் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என கூறி வட்டாட்சியர் மற்றும் மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இறந்து போன சங்கீதாவின் கணவர் உட்பட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் கதிர்வலவன், கடலூர் மாவட்ட சிபிஎம் கட்சி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பிரகாஷ் உள்ளிட்ட உறவினர்கள் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்களை கேட்டுக்குங்க. காவல்துறை காலையிலிருந்து சொன்னுச்சு. வட்டாட்சியரை கேட்டியா? டாக்டரை கேட்டியா? டாக்டரை கேட்டு என்ன நீங்க வாங்க இல்லைங்க அந்த ஒப்பந்தத்தை வாங்கி பாருங்க. இல்ல சார், இது தவறு இல்ல. நாங்க காலையில இருந்து எதுக்கு உட்கார்ந்தோம்? இல்ல சார், தாசில்தார் மேல இல்ல தாசில்தார் மேல தான் அவர் கொண்டு விசாரணை அளிக்க பண்ணணும் சொல்லி விசாரணை தான் பண்ணுவாங்கம்மா. சரி சார், அதை நீங்க விசாரிச்சு பண்ணுங்க சார். ஆமா, நீங்க சொன்ன ஒப்பந்தம் அதுல இருக்கான்னு நீங்க தயவு செய்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் நேற்று முதல் தினம் சங்கீதா, சந்தோஷ் ஆகியோர்கள் அரசு மருத்துவமனைக்கு மகப்பேறுக்காக வருகை தந்துள்ளார்கள். சங்கீதாவிற்கு மகப்பேறு உடனே செய்தாக வேண்டும், ஆப்ரேஷன் செய்தாக வேண்டும் என்று டாக்டர்கள் முடிவெடுத்து நேற்று காலை 6:30 மணி அளவில் ஆப்ரேஷன் செய்துள்ளார்கள். ஆண் குழந்தை பிறந்துள்ளது. குழந்தையும் தாயும் நலமாக உள்ளார்கள் என்று டாக்டர்கள் சொல்லியுள்ளார்கள். அடுத்த 2 மணி நேரத்தில் அவருக்கு மிகவும் மோசமாக உதிரப்போக்கு வந்துள்ளது என்று மீண்டும் மருத்துவர்கள் சொன்னதன் அடிப்படையில் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளார்கள். சங்கீதா என்பவர் சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளார். அவருக்கு ஆப்ரேஷன் செய்ததில் சந்தேகம் உள்ளது. அந்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த குடும்பத்தார்களும் கட்சியின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். அவர் இறந்து விட்டார். அவருக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ளது. அந்த குடும்பம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இளம் வயதில் இறந்துள்ளார். அவருக்கு அரசு நிவாரண நிதி வழங்க வேண்டும். அவருக்கு அரசு வேலைவாய்ப்பு, அவரது கணவருக்கு தகுதிக்கு ஏற்றாற்போல் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் போதுமான அளவிற்கு மருத்துவர்கள் இல்லை என்கின்ற குறை உள்ளது. இதை அரசு கவனம் எடுத்து இந்த பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் நிறைய கிராமங்கள் உள்ளது. இந்த பகுதிக்கு ஏழை எளிய மக்கள் தான் அதிகம் வருகின்றார்கள். அவர்கள் பலனடையும் வகையிலும் அவர்கள் சிகிச்சை பெறும் அளவிலும் இருக்க வேண்டும். பெரிய அளவில் அறைகள் இருந்தும் கட்டிடங்கள் இருந்தும் போதிய அளவு மருத்துவர்கள் இல்லாததால் அது பயனற்று கிடக்கிறது. இந்த சாவை கண்டாவது தமிழக அரசு உடனடியாக மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மருந்துகளையும் வழங்க வேண்டும். மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அரசு மருத்துவமனையில் இதுபோன்று இழப்புகள் ஏற்படுவது வேதனை அளிக்கிறது. இளம் வயதிலேயே அவருக்கு இரத்தம் இல்லை என்று சொல்கிறார்கள். இது இரத்தம் இல்லை என்று 1 நாள் 2 நாளில் நடைபெறும் நிகழ்வு அல்ல. இது மனித வளமே பாதிக்கப்படுகிறது. மகப்பேறு அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு இன்னும் கூடுதலாக அவர்கள்
இரத்த உற்பத்தி அளவு ஆகும் அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் அரசு இன்னும் கூடுதலாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். இதுபோன்று இழப்புகள் இனி ஏற்படாத வகையில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஜெயங்கொண்டம் மருத்துவமனையை இன்னும் உயர்தரம் உருவாக்க வேண்டும். இங்கு அதிக அளவில் பாதிப்படையாத வகையில் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அதில் அந்த சாவில் சந்தேகம் உள்ளது. அந்த சாவில் மருத்துவர்தான் அதில் காரணமாக இருந்தால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வட்டாட்சியர் அவர்களையும் டிஎஸ்பி அவர்களையும் அந்த மருத்துவமனையின் மருத்துவர்களையும் அழைத்து ஆலோசித்துள்ளோம். அதன் அடிப்படையில் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லியுள்ளார்கள். பிரேத பரிசோதனையில் வீடியோடு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டுள்ளோம். அதை கண்டிப்பாக செய்கிறேன் என்று உறுதியளித்துள்ளார்கள். இதில் ஏதேனும் தவறும் பட்சத்தில் மீண்டும் போராட்டம் நடைபெறும். மிகப்பெரிய அளவில் போராட்டம் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் நாங்கள் சரியாக தான் செஞ்சுருக்கோம். இது ஆக்சுவலாக என்ன பண்ணுறோமோ அவங்களுக்கு என்ன மருத்துவ உதவி செய்யணுமோ அவங்க எனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்கலாம் நாங்கள் பார்க்கல. நாங்கள் எல்லாருக்கும் உரிய முறையில் தான் சிகிச்சை அளித்தோம். இது லட்சக்கணக்கில் ஒருத்தருக்கு இது போன்ற உதிரப்போக்குகள் வரும். அதை ரத்தத்தை கட்டுப்படுத்த முடியாத சூழலில் தான் நான் தஞ்சாவூருக்கு அனுப்பணும் மேல் சிகிச்சைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு அந்த மரணத்தில் சந்தேகம் உள்ளது. அதனால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உரிய பிரேத பரிசோதனை முழுமையாக வீடியோவோடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளோம். இரா கதிர்வலவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அரியலூர் மாவட்டம் கிழக்கு.